அதுக்கு இன்னொரு மேட்டர் இருக்கு. என்னன்னா, உதாரணமா நீங்க வாதங்கள்ல இந்த உங்க இதுல உள்ள சைட்ல உள்ள போட்டதா சொன்னாங்க. இப்னு கசீர் கிதாப்ல புக்ல இருக்குன்னு போட்டிருக்கதா சொன்ன. உதாரணத்துக்கு இப்னு கசீர் ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை ரெஃபர் பண்ணி அவர் ஒரு வார்த்தை வைக்கிறாரு வைங்க. இவர் ப்ராஃபட்டுக்கு 700 இயருக்கு பின்னாடி வர்றவர் இவர். இவர் ஹதீஸ் தொகுக்கிறவர் கிடையாது. இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது யார் சொன்னா? 700 வருஷத்துக்குரிய ஆளுங்க யாரு? சங்கிலி தொடர் வேணும். அதாவது 250 முடிஞ்சிருச்சு ஹதீஸ் எல்லாம். 250 300 நபிகள் நாயகத்துக்கு பிறகு 200 300 எல்லா புக்ஸும் அந்த தொகுக்கப்பட்டு விட்டது. 700 வந்துகிட்டு இப்படி ப்ராஃபிட் சொன்னான்னு ஒரு தெரிவிச்சாருன்னா அவருக்கு ப்ராஃபிட் சொன்னது கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்படி சொன்னா அவர் என்ன செய்யணும்? எனக்கு இவர் சொன்னாரு இருக்கணும். அந்த புக்கில் நீங்க புக்கு காட்டினா அது தலைவனாங்க 300 பேர் உள்ள புக்கா இருக்குன்னு வைங்களேன். இது நாங்களே எங்க மக்களை ஏத்துக்கிறாத ஒன்று. சும்மா ஒரு தகவலா ஏத்துக்குவாங்களே தவிர அது ஒரு கொள்கையாகவோ அது நடைமுறைப்படுத்துறதுக்காகவோ ஏத்துக்கிற மாட்டோம். வரலாறு புக்கு படிக்கிறோம் இல்லையா, அப்படி படிச்சுக்கிறோம். அதை அவர் பேர் சொல்லுங்க. குர்ஆன் ஆத்தன்டிக் ஹதீஸ் நாட் தஃப்சீர். See, there are many commentaries about the Bible. Even take those sources. உதாரணமா குர்ஆனுக்கு விரிவுரை, அதாவது தஃப்சீர் மாங்க. குர்ஆனுக்கு விளக்க உரை. அப்படி சில பேர் பின்னாடி இப்ப கூட எழுதலாம், நேத்து கூட எழுதலாம். அவர் எழுதியாவது குர்ஆன் வசனத்தை போட்டு இந்தியா எழுதிருப்பாரு. அது வசனத்துக்கு சம்பந்தம் இருக்காது. அதெல்லாம் காட்டிடக்கூடாது. குர்ஆனே காட்டணும். குர்ஆன்ல இருந்து காட்டணும். One is the word of Allah. That is in the Quran, form of Quran. Other thing is the sayings of Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Only these two we are authentic sources. Only these two we like. No. What you're doing is you are saying that these are two things which you accept. Right? Now this is not uniform throughout Islam. When we as outsiders look at Islam, we don't see it the way you see it. Okay? You as a community, see for example. உங்களுடைய உங்க மனசுல இருக்கிறதுக்குரிய ஒரு பதிலை நான் சொல்லி போடுறேன். விவாதத்தில் நீங்க கேட்கறீங்க பயங்கரமான ஒரு பாயிண்ட் அப்படிங்கறதுக்காக இவங்க வீக்குன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நீங்க நினைத்தீர்களே. ஆனால் நாங்க எங்க மக்கள்கிட்ட நாங்க நிக்கணும். ஒத்துக்கொண்ட ஒன்றை பிடிச்சி விவாதத்தில் இல்லைன்ற அடிச்சு கொண்டுவாங்கள நாங்க அப்படி சொல்லிட முடியாது. எங்க மார்க்கத்தில் இருக்கிற ஒன்றை விவாதத்துக்காக நாங்க மறந்துட முடியுமா? நீங்க விவாதத்தில் நீங்க சொல்ல அறையப்படலைன்னா உங்களுக்கு விடுவானா? உங்க மக்கள் விடுவான சொல்லுவீங்களா? நீங்க அது இந்த டிஃபரெண்ட் விளங்கிருங்க. இது கொஞ்சம் நல்லா புரியுங்க. We need not worry that the strong argument that we keep that they might just dismantle it just because that it is not really arguable. They will just say that it's a weak hadith and things like that. But what he is trying to say is that we will not do that because we also need to answer to our own people. If we say an authentic document as inauthentic, right, and we cannot really get the market. So No, that's appreciated. சொல்ல முடியாது. வீக்கா இருந்தா தான் நாங்க வீக்கு சொல்ல முடியும். இருக்கிற வீக்கு இல்லாத எங்க சமுதாயம் வீக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். நாங்க வீக்கணும்னா எங்களை வெளியே நடமாட விட மாட்டாங்க. இவ்வளவு நேரம் நீங்க சரியா பேசுறீங்க. அதனால இப்பவே உங்க மேல எங்களுக்கு மரியாதை அதிகமா இருக்கு. அதனால நல்லா பேசுவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை. இது ஒரு மேட்ரு. No. I need to clarify this because what will happen is again I want to say that we don't know the insides of Islam. We have to admit that. Okay, and from a technical perspective, purely. We will quote Islamic sources. Now, whether they are commentaries or whether they are tafsirs, whether they are autobiographies, whether they are hadiths, strong or weak, you can quote Christian sources as well. And we will defend our position, you defend your position. And it's going to be a public discussion. So, I don't think that should be a concern at all. Because the moment... நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கலா தெரியாது. ஆனா நாங்க இஸ்லாமிய ஆதாரங்கள் நாங்க எதுலாம் எங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் நாங்க எடுத்து வைப்போம். தப்சீர் எல்லாத்தையும் நாங்க நீங்களும் அந்த மாதிரி எங்களை சம்பந்தமா எடுத்துலாம் இங்க இது விவாதத்துக்கு முறையே கிடையாது. No. See, even now, for example, when you are quoting the Quran, it is your interpretation. At the end of the day, the Quran says that, but you are interpreting it today in your context. Now, if your interpretation conflicts
with authoritative sources, then it's a clarification that you have to provide. நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க ஜாகிர் நாயக், அகமது இதாது அவங்க எடுத்துக்கிற மாட்டோம்னா, ஆமா அதெல்லாம் மனிதர்கள் எடுத்துக்க கூடாதுங்கல்ல. அதே தான் நீங்க சொல்ற தப்சீர்கள்லாம் மனிதர்கள். இவர் இப்ப உள்ளவர் போன நூற்றாண்டு உள்ளவர், அவ்வளவுதான். இப்ப உள்ள அகமது இதாது எடுத்துக்கூட கூடாது சரின்னு உங்களுக்கு படுது. அதே மாதிரிதான் போன 100 வருஷத்துக்கு ஒருத்தர் எழுதியிருப்பாரு, முஸ்லீம் எழுதிட்டாருன்னு அதை காட்டுவீங்க. அது எங்களுக்கு என்னங்கிறேன், அது வந்து குரான். அது இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, Let me share this discussion. It's a very key. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து குரான் சொல்ற மனிதர்கள் இருக்கக்கூடாதுன்னு. அப்ப நீங்க அங்க நீங்க விளக்கம் சொல்லும் போது உங்களோட சொந்த கருத்து தானே அது சொல்றாங்க. இல்ல இஸ்லாம்ல குரான் தானே. இஸ்லாம்டாலேயே எந்த முஸ்லீம் கேட்டாலும் இஸ்லாம் தான் குரான் தான். இஸ்லாம் தான் ப்ராஃபட் சொன்னதுதான். ஒரு மனிதர் சொன்னது இஸ்லாமாவும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தானே. இது உங்களுக்கும் தெரிஞ்சானது. இஸ்லாம்னா ஒண்ணு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் சொல்றது கேட்கணும். ரெண்டாவது முஹம்மது ரசூலுல்லாஹ் ப்ராஃபட் சொன்னது கேட்கணும். வேற எந்த ஒரு அறிஞர் சொன்னதும் கேட்க வேண்டியதில்லை. சும்மா தகவலுக்கு படிச்சுக்கலாம். குரானுக்கு ஒத்துருந்தா எடுத்துக்கிடுவோம், தூக்கி போட்டு போயிடுவோம். படிக்கிற புக்கு குமுதம் படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி எத்தனையோ ஒரு ஆனந்தவடம் படிக்கிற மாதிரி, பேப்பர் படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் படிப்போம். என்னென்ன எழுதிருக்கு கரெக்டான விஷயங்களா இருந்தா எடுத்துக்குவோம். அது வந்து நீங்க ஒரு மதத்தை நிறுவுறதுக்கு வந்து நேற்று வந்தவங்க போன வருஷம் வந்தவங்க ஆதாரம் எப்படி காட்டுவீங்க? ஒரு மதத்தினுடைய கோட்பாடை பத்தி வாதம் பண்ண போறோம். இஸ்லாம்னா என்ன, இஸ்லாம் கடவுளை பத்தி என்ன சொல்லுது, இதான் டாபிக். கடவுளை பத்தி உதாரணமா நாகூர் அடிப்பான்னு ஒருத்தர் பாட்டு படிச்சிருக்காரு. கடவுளை பத்தி என்ன செய்யறாரு, உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன் படிப்பாரு. அப்ப இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை உருவமற்றது, அப்படி எடுக்க முடியுமா? இவர் ஒரு மனிதன் பாட்டு படிக்கிறான், இதெல்லாம் எப்படி மார்க்கமாகும் நாங்க கேட்டுருவோம். குரான்ல இருந்து காட்டுங்க, ப்ராஃபிட்ல இருந்து காட்டுங்க. நாங்களும் பைபிள்ல இருந்து தான் காட்டுவோம். உங்களுடைய அறிஞர்கள் எதையும் நாங்க எடுக்க மாட்டோம். அது முறையும் இல்லை, அது கிறிஸ்துவம் ஆகாது. நீங்க எதை வேதம்னு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள் எல்லாரும், அதைத்தான் நாங்க எடுத்து காட்டி உங்க மதம் இப்படி சொல்லுதுன்னு சொல்லுவோம். இல்லாட்டி என்னவாயிரும், நம்ம 2 பேரும் தப்பிக்கிறதுக்குள்ள வழியா போயிடும். நாங்க எதை காட்டணுங்களேன், அது நாங்க ஏத்துக்கல, ஏன் அதை வைக்கணுங்கிறேன். கரெக்டா தான் வச்சிருக்கோங்க. ப்ராஃபிட் சொன்னார் என்று நீங்க காட்டணும், அறிஞர் சொன்னார்னு காட்டக்கூடாது. ப்ராஃபிட் சொன்னதுல வேண்டாம் வீக்கு, அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ப்ராஃபிட் சொன்னாருங்கிறது அதுல இருந்தாலும் நீங்க காட்டணும். நாங்க வீக்கானது வீக்குன்னு சொல்லிடுவோம். நீங்க என்ன சொல்றீங்க, அந்த அறிஞர் சொன்னாரு, இந்த அறிஞர் சொன்னாரு, அந்த புக்ஸ்ல எழுதியிருக்கிறாங்க, இந்த புக்ல எழுதியிருக்கிறாங்க, அகமது இதாது போன வருஷம் ஒத்துக்கொண்டாரு, இதெல்லாம் கொண்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு விவாதம் கிடையாது. நம்ம ஜெயிக்கிறதுக்கு பார்க்கணும்னு அர்த்தமே தவிர உண்மையை அறியறதுக்கு பார்க்கல. உண்மைங்கிறது குரான், ப்ராஃபிட் சொல், உண்மைங்கிறது பைபிள். இதைத்தான் உலக நிக்கணும் சொல்லிடுறேன்.